அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீமான் அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பணியில் வளசரவாக்கம் போலீசார் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். நடிகை ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் நேற்று 1.25 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டது. 63 கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாகவும் அதை எழுத்துப்பூர்வமாகவும் அவர் அளித்த பதில்களை வீடியோ பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகை 60 லட்சம் ரூபாய் கொடுத்த விவகாரம் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டதாகவும் நேற்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே கூறிய பழைய கேள்விகளே மீண்டும் கேட்டதாகவும் அதற்கும் பதில் அளித்திருப்பதாகவும் சீமான் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். வீட்டு முகவரி, நடிகை எப்பொழுது பழக்கம் போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டதாகவும் சீமான் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த சீமான் அளித்த வாக்குமூலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பணியில வளசரவாக்கம் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நடிகை விஜயலட்சுமி அளித்த வாக்குமூலத்தையும் சீமான் அளித்த வாக்குமூலத்தையும் போலீசார் ஒப்பிட்டு பார்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த முறை 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் சீமான் ஆஜராகி 3 மணி நேரம் போலீசாரிடம் விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். அப்போது அவர் அளித்த வாக்குமூலத்தையும் தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும், தற்போது அளித்த வாக்குமூலத்திற்கும் ஏற்கனவே அளித்த வாக்குமூலத்துக்கும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ அறிக்கை, பணப்பரிவர்த்தனை ஆவணங்களையும் போலீசார் ஆய்வு செய்கின்றார்கள். தேவைப்பட்டால் விசாரணைக்கு மீண்டும் சீமானை அழைப்போம் எனவும், இல்லை என்றால் நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை சமர்ப்பிப்போம் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் கடந்த 17ஆம் தேதி அன்று இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இறுதி அறிக்கையை 12 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் தான் 2 சம்மன்கள் சீமானுக்கு அனுப்பப்பட்டு நேற்று இரவு 10 மணியளவில் அவர் விசாரணைக்கு ஆஜரானால் 1.25 மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு 63 கேள்விகள் கேட்கப்பட்டது. இதில் குறிப்பிட்டு நடிகை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக அவர் மோசடி செய்து 60 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியதாகவும், அதே போல தன்னுடன் நெருக்கமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டு நடிகை கொடுத்த தகவல்களை சீமானிடம் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டதாகவும் அது குறித்தும் சீமான் பதிலளித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மீண்டும் நடிகையிடம் பெங்களூர் சென்று வளசரவாக்கம் போலீசார் பல்வேறு புதிய ஆதாரங்களையும் வாங்கியதாகவும், பண பரிவர்த்தனை குறித்த ஆதாரங்களை வாங்கியதாகவும் அது குறித்தும் சீமானிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குமூலங்களும் நடிகை கொடுத்த வாக்குமூலத்தையும் சரிபார்க்கும் பணியில் தற்போது ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், கடந்த முறை 3 மணி நேரம் அவர் விசாரணைக்கு ஆஜராகி ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் அளித்த பதில்களையும் தற்போது அவர் அளித்துள்ள பதில்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுக்கும் உள்ள முரண்கள் பற்றி விரைவான இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான பணிகளை வளசரவாக்கம் போலீசார் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய வழக்கின் உத்தரவு பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் வளசரவாக்கம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.